அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2025 டிசம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ர நிலையில் இருந்த சனி பகவான் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியாகிவிட்டது. அதே சமயத்தில் குரு பகவான் வக்ரமாக மிதுனத்தில் அமரப்போகிறார். அதாவது அதிசாரமாக கடகத்தில் இருந்த குரு பகவான் இப்ப வக்ரமாக மீண்டும் மிதுனமனைக்கு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல சூரிய பகவான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கும், சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது. இந்த மாத இறுதியில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 29/12/2025 புதன் பகவான் தனுசுல. அப்போ தனுசு மனையில் 4 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் இருக்க போகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேஷராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். எங்க இருக்கார்? 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார். அப்ப ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கார். எங்க இருக்கார்? 8ஆம் இடத்துல இருக்கார். அதாவது நீங்க போய் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வலி வேதனை என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நிறைய பேர் எதிர்ப்பு சம்பாதிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். கோபம் வரும், டக்குன்னு கோபம் வரும். எடுத்தெறிந்து பேசக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்திடும். நியாயமான விஷயத்துக்காக டக்கன் கோபம் ஆக்ரோஷம் வெளிப்படக்கூடிய தன்மை, எதிர்ப்பு பகை அப்படியே சேர்ந்து வரக்கூடிய தன்மை, ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுக்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துல போய் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு சின்ன அடிபட்டிருக்கணும், ஒரு ரத்தம் சின்னதா வெளிப்பட்டிருக்கணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இந்த டிசம்பர் 17க்கு அப்புறம் மாற்றம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். எங்க போய் உட்கார்ந்திருக்கார்? 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்துல போய் உங்க ராசிநாதன் நம்ம போகிறார். 9ஆம் இடம் என்பது ஒரு அற்புதமான இடம். அதுவும் பாருங்க, இந்த மாதம் குரு பகவானும் பாருங்க அதிசாரத்துடன் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு 3லயே போய் மறுபடியும் உட்கார்ந்து உங்க ராசிநாதனை பார்க்கிறார். அப்போ பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவானை பார்க்கிறது ஒரு அற்புதமான நிகழ்வு. அப்போ கடந்த மாதம் இந்த மாதம் ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம், உஷ்ணம், ஏதோ ஒரு வகையில் ஒரு மன ரீதியில் ஒரு தொந்தரவு, வேகத்துடன் செயல்படுவது, இந்த மாதிரியான ஒரு உஷ்ணத்துடன் இருக்கிறது, கோபத்துடன் செயல்படுவது அத்தனையும் விலகப் போகிறது. அப்போ உங்க ராசிநாதன் நல்லா இருக்க போறார். அப்ப ராசிநாதன் பாக்யாதிபதி தொடர்பில் இருக்க போகிறார். அப்ப பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு. அப்போ தொட்டது துளங்கும். போன மாசம் உங்களுக்கு எதெல்லாம் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது இந்த மாதம் எடுத்து செயல்படுத்துவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஒரு மாதிரி மந்தமா, டல்லா, சோம்பேறித்தனமா, ஒரு வலியோடு இருந்து வந்த விஷயங்கள் அப்படியே விலகப் போகிறது. சுறுசுறுப்பாயிருவீங்க. பாக்கியத்தை தேடி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு பெறுகிறது இந்த மாதம் அப்படின்னு சொல்லுவேன். 2ஆம் அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். 2க்குரியவன் 8ல் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பா அந்த கோபம் வரும். பேச்சு 8ல் இருக்கு, செவ்வாய் அங்க இருந்தது. அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் தனம்
சார்ந்த விஷயங்கள், பேச்சு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சிக்கலை இந்த மேசத்துக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். அது நிவர்த்தி ஆகும். பணம் உண்டு, பணம் கண்டிப்பாக வரும். எப்படி வரும்? சுக்கிரன் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனது சமசப்தம பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ மறைந்துள்ள சில பணங்கள், எங்கேயோ லாக்காயிருந்த பணங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மேசத்துக்கு உண்டு. ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதுமானது. 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி போய் 8ல உட்கார்ந்துருக்கார். அப்போ 3க்குரியவன் 8ல போய் மறைகிறது. அப்போ என்ன அர்த்தம்? டிராவல் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அலைச்சல் திருச்சல் உண்டுன்னு அர்த்தம். புதன்ங்கிறது கையொப்பம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். நீங்க யார் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் வேண்டும். ஏன்னா உங்கள் மனதை மறைத்து சில விஷயங்கள் நடந்துவிடும். ஏன்னா உங்களுக்கு இப்போ 7ரை சனியில் விரய சனியாக இருக்குது, ஏதோ ஒரு விரயம் ஏற்படுத்தணும். அப்போ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் கண்டிப்பாக கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க. அதுவும் குறிப்பாக யாருக்கும் பணத்தை கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சுகம் சார்ந்த விஷயங்கள் நல்லதாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்த்தில் பிரச்சனை இருந்தது, ஒரு தலைவலியாவது உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், ஹெல்த்தில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு பாவனை இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ சரிப்படுத்தக்கூடிய தன்மை. நெடுநாளாக ஒரு பிரச்சனை இருக்குது, ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது, சரியான டாக்டர் அமையலைன்னா கூட இந்த மாதம் அமைய பெறுகிறது. அப்போ சுகத்தை பேணி காக்கக்கூடிய, நம்மளுடைய சுகம் சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் இருந்து வந்த குறைபாட்டுகளை நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மேசத்துக்கு நிச்சயமாக அமையும். சார், வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கலாமா, ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு கண்டிப்பாக ஒரு சில மேசத்துக்கு அந்த எண்ணங்கள் வரலாம். ஏன்னா சுக்கிரன் போய் 8ல உட்கார்ந்துருக்காரு. வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் 8ல உட்கார்ந்துருக்கார். சார் எப்போ சார் வாங்கலாம்? 20/12/2025 அப்புறம் சுக்கிர பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய அந்த காலகட்டம். அப்போ 20ஆம் தேதி டிசம்பர் 20க்கு மேலே வண்டி வாகனங்கள் மாற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிறப்பு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் தான் வண்டிக்கு காரகன். அப்போ என்ன, இரவு நேர பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் 8ல உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த போன மாதம் இந்த மாதம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா குழந்தை என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, நல்லா படிக்க மாட்டேங்குது, குழந்தை நினைத்து எதையாவது வருத்தப்படுவது, குழந்தைக்கு சில ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் காய்ச்சல், ஏதோ ஒன்று சளி தொல்லைகள் ஏதோ ஒன்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் டிசம்பர் 15க்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது. 5ஆம் அதிபதி எங்கே போய் உட்கார போகிறார்? 9ஆம் இடத்துல உட்கார்ந்து போகிறார். அப்போ குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் ஒரு தடங்கள், ஒரு தடைகள், ஒரு பிரச்சனைகள், அது செயல்படுத்த முடியாத தன்மைகள் இருந்தாலும் அந்த டிசம்பர்னுடைய செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருக்க போது. மேசராசி என்பர்கள் குழந்தை சார்ந்த விஷயத்தில், குழந்தை படிப்பு சார்ந்த விஷயத்தில், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சூப்பராக இருக்கும். எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஒரு வழிபாடு முறைகள், எத்தனையோ செலவு செஞ்சோம், பிரச்சனையாக இருந்த இந்த மேசத்துக்கு குழந்தை பாக்கியம் என்பது இந்த மாதம் டிசம்பர் மாதம் 16க்கு அப்புறம் சூப்பராக இருக்க போது. எந்த தடையும் இல்லை. குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். 6ஆம் அதிபதி 8ல இருந்தாரா, 6 8 கனெக்ட் ஆச்சு. அப்போ வழிகள், இப்போது ஏதோ ஒரு வகையில் கடன் பிரச்சனை,
எதிர்ப்பு பிரச்சனை, நோய் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட் கேஸ் பிரச்சனை எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். எல்லாமே இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய மேசத்துக்கு டிசம்பர் மாதம் 16க்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது. நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா குருவினுடைய பார்வையில் இந்த மாதம் பாருங்க, செவ்வாய் உங்க ராசி அதிபதி குருவின் பார்வையில் வந்து அமரப்போகிறார். சூரியன் பாக்யாதிபதி குருவின் பார்வையில் இருக்க போகுது. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி அங்க பார்க்குது. சுக்கிரன் தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் போய் அங்க அமைந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும். நிறைய பேர்த்துக்கு டக்கு டக்குன்னு திருமணம் நடக்கும், நிச்சயாதாரத்தை நடக்கும், ஆசைப்பட்ட அதாவது வரன்கள் அமையும். காதலில் இருக்கின்றவர்கள் கூட காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வை தூண்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் அமையும். ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் டிசம்பரினுடைய பிற்பகுதி. முதல் ஒரு 15 நாள் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு வலி, அது நடக்க மாட்டேங்குது, ஒரு சங்கடங்கள், இந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கும். அதற்கப்புறம் சூப்பராக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை மாறும். ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். அப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்களும் இந்த நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், அதை பாருங்க, இன்னும் தெளிவாக இருக்கும். தொழிலை பற்றிய மாற்றங்கள். ஏன்னா 10க்கும் 11க்குரியவன் விரயஸ்தானத்தில் போய் அமரும் போது நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாத நிலைகள் எல்லாம் கொடுத்துருக்கும். இல்லை வேலையில் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாம் அப்படி களைய போகிறது. அப்போ இந்த டிசம்பர் மாதம் 15க்கு அப்புறம் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருந்து வந்த டென்ஷன், குறைபாடுகள், உங்களை புரிஞ்சுக்காதவங்க புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், புதிய தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, நல்ல எதிர்பாராத திருப்பங்கள் கொடுக்கக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த டிசம்பர் மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குலதெய்வ வழிபாடு. இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்தை சென்று உங்கள் பிரார்த்தனையை வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு 3-4 மாதங்கள் கண்டினியூஸாக பாருங்க. கரெக்டாக மேட்ச் ஆகலை, பொருந்தி வரல அப்படின்னா உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன், பாவ கிரகங்களுடைய தொடர்பு அல்லது 6, 8, 12ஆம் இடத்தோட ஒரு கனெக்டிவிட்டி நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும். வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணும். சொந்த தொழில் செய்ய வேண்டிய கொடுப்பினை இருக்கா? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது. எப்போ சார் திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.